வேல்முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களை பற்றி. யாரோ ஒருத்தர் உங்களை நினச்சிட்டு இருக்காங்க. அது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போது நான் சொல்ல போகிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மைகளை வச்சு தான். உங்கள் மனசே அப்படிங்கிறது நேராக பேச போகுது. நீங்கள் வாழ்க்கையில் பார்த்த ரொம்ப தைரியமாக இருப்பீங்க. யாரை பார்த்துமே பயப்படவே மாட்டீங்க. எல்லாருக்கும் முன்னாடி சிரிச்சுட்டு பேசுவீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளம் அப்படிங்கிறது அது ரொம்பவே மென்மை, ரொம்ப உண்மையானதும் கூட. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு தனி குணம் இருக்குது. யாரை பிடிச்சா முழு மனசில் பிடிக்கும். பாதி பாதியாக இல்லை, முழுக்க முழுக்க அன்பை கொடுப்பீங்க. அதனால தான் சில நேரம் காயமும் அதிகமாக இருக்கும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியுமா? யாரோ ஒருத்தர் உங்களை கவனிச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும், உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிக்கிறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, யார் கூட பேசுகிறீங்க, எப்படி சிரிக்கிறீங்க, இது எல்லாமே அந்த நபருக்கு ரொம்பவே முக்கியம். நீங்கள் கவனிக்கலைன்னா கூட அவங்க உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது புதுசு கிடையாது. உங்கள் கவர்ச்சி அப்படி தான். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை யாராவது கவனிக்காமல் இருக்க முடியுமா? ஆனால் இங்கே ஒரு விஷயமும் இருக்குது. அந்த நபர் சாதாரணமாக உங்களை பார்க்குறவங்க கிடையாது. உங்களை மனசுக்குள்ளே வச்சு கொண்டிருக்கிறவங்களாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு சில நாளாகவே கவனிச்சிங்களா, நீங்கள் ஒருத்தர் உங்கள் அருகில் வர முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும். பேசணும்னு நினச்சி தயங்குற மாதிரி இருக்கும். பார்வையில் ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி கூட தோணும். அது எல்லாமே வீணாக கிடையாது. அது அந்த நபருடைய ஒரு உணர்ச்சி தான். அவங்களுக்கு உங்களை பார்த்தாலே ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி, உங்கள் ப்ரெசன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு வலிமை மாதிரி இருக்கும். நீங்கள் கூட இதை உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. சில நேரம் யாரோ உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தோணும். திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஃபீலிங் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். அது உங்கள் மனசை மட்டும் கிடையாது, அது அந்த நபருடைய கவனம் உங்கள் மேலே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் ஒரு தீ மாதிரி. உங்கள் அருகில் வந்தவங்க வெப்பத்தை உணருவாங்க. அதே நேரம் அந்த வெப்பத்திலேயே சிலர் உருகி உங்களை நேசிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நபர் யார் அப்படின்னு தெரியணுமா? அது உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். தினமும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க உணர்ச்சிகளை நீங்கள் புரிஞ்சுக்கலை. அவங்களுக்கு உங்களை சொல்லணும் அப்படின்னா, நான் உங்களை ரொம்ப நாளாகவே கவனிக்கிறேன்னு. ஆனால் ஒரு பயம், நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அமைதியாக உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் இந்த விஷயத்த ரொம்பவே லைட்டாக எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு உண்மையான கவனம் கிடைக்காது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு அன்பு கிடைக்கும். ஆனால் உண்மையான அன்பு அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் வரும். அது வந்துச்சு அப்படின்னா அது வாழ்க்கையவே மாற வைக்கும். இப்போ அந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு தெரியுமா? உங்கள் சுற்றுலா அப்படிங்கிறது யாரை பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வருதோ, யாரோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த நபர். அவங்கள கவனிக்க, அவங்க பார்வை, அவங்க நடத்தை, உங்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறை, இது எல்லாமே உண்மையாக இருக்கும். ஒரு நாள் அந்த நபர் தைரியமாக இருப்பாங்க. யாராக சொல்லுவாங்க, நான் உங்களை ரொம்ப நாளாக கவனிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் ராஜா மாதிரி இருப்பீங்க. ஆனால் உங்கள் மனசு ரொம்பவே குழந்தை மாதிரி. அன்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். அந்த அன்பு இப்போ உங்கள் அருகிலேயே இருக்குது. நீங்கள் அதை கவனிக்கணும். சில நேரம் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம முன்னாடி நல்ல விஷயங்களை வச்சுருக்கும். நாம் அதை கவனிக்காமல் போயிடுவோம். பின்னாடி தான் அதனுடைய மதிப்பு புரியும். அதனால் இப்போ நீங்கள் நல்லாவே கவனிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இப்போ வரப்போகிற இந்த நபர் சாதாரணமாக வரமாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையை முழுக்க முழுக்க மாற்ற போகிறாங்க. நீங்கள் தனியாக இல்லை, யாரோ ஒருத்தர் உங்கள் அருகில் உங்களை கவனிச்சுட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நுழையிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது நாங்கள் சொல்ல போகிறது உங்கள் உள்ளத்தினுடைய ரகசியத்தை தொடப்போகுது. நீங்கள் வெளியில் எவ்வளவு வலிமையாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. யாராவது நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளை உண்மையாக நேசிக்கணும், நம்ம கஷ்டத்தை சொல்லாமலேயே கவனிக்கணும். அந்த ஆசை உங்கள் உள்ளத்தில் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். சில நாளாக உங்கள் மனசு அப்படிங்கிறது கொஞ்சம் மாறி இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். சின்ன விஷயத்துக்கே கோபம் வரும், அடுத்த நிமிஷம் சோகமாக மாறிடும். காரணமே தெரியாமல் ஏதோ ஒரு வெற்றிடம் போல் இருக்குது. அது வெறும் மனநிலை மாற்றம் கிடையாது. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். யாரோ ஒருத்தர் உங்கள் மனசுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் கவனிக்காமையே அந்த நபர் உங்களை ரொம்ப நாள் கவனிச்சிருக்காங்க.
நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எப்படி சிரிக்கிறீங்க, யாருக்கெல்லாம் உதவுறீங்க, இது எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு தனி கவர்ச்சி இருக்குது. நீங்கள் நிமிர்ந்து நடந்தாலே மக்கள் உங்களை கவனிப்பாங்க. ஆனால் எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில பேர் தான் உண்மையாகவே உங்கள் உள்ளத்தை பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒருத்தர் தான் இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் இருந்துகிட்டே இருக்காங்க. நீங்கள் கூட சில நேரம் யாரோ ஒருத்தரை பார்த்தாலே மனசு அமைதியாகுது அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களுடைய பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்புக்கான உணர்ச்சி உங்களுக்கு வரும். அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அது அந்த நபர் உங்களுக்கு சரியானவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான். அவங்களுக்கு உங்களை பற்றி ரொம்ப அக்கறை. நீங்கள் சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காகவே அமைதியாக உங்களை கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் இன்னும் சொல்லலை அப்படின்னு தெரியுமா? நீங்கள் ரொம்ப உயரமாக இருக்க மாதிரி அவங்களுக்கு தோணுது. நான் சொன்னால் ஏற்றுக்குவாங்களா, நான் தகுதியாக இருக்கேனா அப்படின்னு ஒரு தயக்கம். சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் இதை ரொம்பவே புரிஞ்சுக்கணும். எல்லாரும் தைரியமாக சொல்ல மாட்டாங்க. சில உண்மையான உணர்ச்சிகள் அமைதியிலேயே இருக்கும். நீங்கள் தான் கொஞ்சம் கவனிக்கணும். அந்த நபர் உங்களை எப்படி பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் யார் அமைதியாக உங்கள் பக்கம் நிற்கிறாங்க, நீங்கள் பேசாமல் இருந்தாலும் யார் உங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த நபர் தான் சில நேரம் வாழ்க்கை நம்ம முன்னாடி நல்ல விஷயங்களை வச்சுருக்கோம். ஆனால் நம்ம பெருமை, நம்ம ஈகோ, நம்ம கவனக்குறைவு, இது எல்லாமே நம்ம கையிலிருந்து போயிடும். அதனால் இப்போலேருந்து கொஞ்சம் சாஃப்டாக இருங்க. யாராவது உங்களுக்கு அன்பாக நடந்தாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கோங்க, சந்தேகமே இல்லாமல். சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பாடம் என்ன அப்படின்னா, அன்பு வந்தால் என்றைக்குமே அதை தள்ளி விடாதீங்க. உண்மையாக இருந்தால் அது உங்களை சோதிக்காது, அவங்கள நீங்கள் சோதிக்காதீங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற இந்த நபர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க. நீங்கள் சிரிக்காத நேரத்தில் கூட சிரிக்க வைப்பாங்க. நீங்கள் விழுந்தால் தூக்கி நிறுத்துவாங்க. அவங்களோட அன்பு அப்படிங்கிறது ரொம்ப சத்தமாக இருக்காது, ஆனால் ஆழமாக இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அவங்களோட கண்களில் ஒரு உண்மை தெரியும், அவங்களோட செயல்களில் ஒரு நேர்மையும் தெரியும், அவங்களோட அமைதியில் ஒரு காதல் இருக்கும். ஒரு நாள் அது எல்லாமே வெளியில் வரும். அந்த நாள் நீங்கள் உணருவீங்க, எவ்வளவு நாள் எனக்காக யாரோ காத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் ஒரு சூரியன் மாதிரி ஒளி கொடுப்பீங்க, வெப்பம் கொடுப்பீங்க. ஆனால் சில நேரம் நீங்களே தனியாக இருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த தனிமை அப்படிங்கிறது மாறப்போகுது. யாரோ ஒருத்தர் உங்கள் ஒளியில் வாழ ஆசைப்பட்டு உங்கள் அருகில் வர காத்துக்கிட்டு உங்களை மனசார நேசிக்க தயாராக இருக்காங்க. அவங்கள கவனிங்க, அவங்கள புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அந்த அன்பு உங்களை மாற்றும், உங்களை முழுமையாக்கும். நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக யாரோ ஒருத்தர் உங்களை மதித்து உங்களை நேசித்து உங்கள் வாழ்க்கையில் வைக்க காத்துட்டு இருக்காங்க. அதனால் யாரையுமே நீங்கள் புரிஞ்சுக்காமல் விட்டுறாதீங்க. உங்களுக்காக உங்களை தேடி ஒரு அன்பு வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கக்கூடாது. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரையுமே நீங்கள் பல பேருக்கு வலிமை தான், பல பேருக்கு தைரியம். யாராவது தளர்ந்தாங்க அப்படின்னா நீங்கள் தான் தூக்கி நிறுத்துவீங்க. ஆனால் உங்களுக்கு தளர்ச்சி வந்தால் யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே அமைதியாக இருந்துடுறீங்க. அந்த அமைதி தான் உங்களுடைய உண்மையான கதைன்னு கூட சொல்லலாம். இப்போது சில இரவுகளில் உங்களுக்கு ரொம்பவே நீளமாக தோணும். தூங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே மனசு விட மாட்டேங்குது. பழைய நினைவுகள், சொல்லாமல் விட்ட வார்த்தைகள், முடிக்காத கதைகள், இது எல்லாமே உங்கள் மனசை சுற்றிக்கிட்டே இருக்கும். அது ஏன் அப்படின்னு தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் இன்னும் முடிக்காத ஒரு அத்தியாயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த அத்தியாயத்தோட காரணம் என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தர், நீங்கள் ஒரு நாள் ரொம்ப நம்பிக்கை வச்ச ஒருத்தர், அல்லது உங்கள் வாழ்க்கையில் பாதி வழியில் நின்ற ஒருத்தர், அல்லது உங்களை புரிஞ்சுக்காம தூரமாக போன ஒருத்தர், அவங்க தான் இப்போ மீண்டும் உங்கள் நினைவுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா சில நேரம் காரணமே இல்லாமல் அவங்களுடைய நினைப்பு வருது. சில நேரம் சிரிப்பு, அவங்களோட பேச்சு, அவங்களோட பார்வை, இது எல்லாமே தெளிவான மனசில் வருது. ஆனால் உங்களுடைய நினைவுகள் அப்படிங்கிறது இன்னும் முடிக்காத உணர்ச்சியாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் உங்களை நினைக்கக்கூடிய ஒரு புது நபர் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. உங்களை மட்டுமே நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் ஒருத்தரை மனசார நேசிச்சிங்க அப்படின்னா அது சாதாரணமாக முடியாது. அது முடிஞ்சது போல் தோணும், ஆனால் உள்ளுக்குள்ளே அது உயிரோடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த நபரும் இதே மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெளியில் பார்த்தா சாதாரணமாக வாழ்கிற மாதிரி தான் இருக்கும். சிரிப்பாங்க, பேசுவாங்க, எல்லாமே சரியாக இருக்குன்னு காட்டிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு இடம், அது இன்னும் உங்கள் பேரில் தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி புது வாழ்க்கையை தொடங்கும் பொழுது எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். வேல்முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி.